கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நன்மையினால் நிரப்பி இருக்கிறார். ஆனால் சத்ருவானவன் பலவிதமான தீமைகளை கொண்டு நம்மை கீழே தள்ளும்படியாய், விழத்தள்ளும்படியாய் அவன் எத்தனித்த போதும், அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் கழுகை நமக்கு ஒப்பிடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஏனென்றால், ஏன் இந்த கழுகு சொல்லப்படுகிறது என்றால், கழுகுக்கு சமானமாய். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மை எதிர்பார்த்து ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நன்மை இல்லாமல் நாங்கள் நன்மை எதிர்பார்த்தோமே, எங்களுக்கு தீமை வருகிறது என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நன்மையினால் உங்கள் வாயை கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாயை திருப்தியாய். ஏன்னா அந்த வாய் திருப்தினா என்ன தெரியுங்களா? உங்கள் வாயின் நிறைவிலே நீங்களே சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களை நிறைவோடு, எங்களை திருப்தியாய், எங்களை பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறார். இதுதான் நிறைவு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உங்கள் வாயை கர்த்தர் நன்மையின் வார்த்தைகளினால், நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இப்ப கழுகு ஏன் சொல்லப்படுகிறது? இந்த கழுகுக்கு ஒரு சுபாவம் உண்டு. கழுகு வயதாகி ரொம்ப உயரமான ஒரு இடத்துல, ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மலையின் மேல போய் அமைதியா உட்கார்ந்து கொள்ளும். கவனிங்க, மற்ற பறவைகள் இது அவ்வளவுதான், இந்த கழுகு இதோட காரியம், இதோட நேரங்கள் முடிந்து விட்டது, இது சாக போகிறது என்று மற்ற பறவைகள் எல்லாம் வந்து அதை குத்தி அதை வேதனைப்படுத்தும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த உதிர்ந்து போன எல்லா இறகுகளும் புதிதாய் முளைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாய் புதிதாய் முளைக்கும் போது வயதான கழுகு ஒரு இளம் கழுகை போல, வாழ வயதின் கழுகை போல அது மறுபடியுமாய் அதனுடைய பலன் அதற்குள்ளே திரும்ப வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த 6 மாதங்களிலே சத்ருவானவன் நமக்கு எதிரிட்டு செய்கிற எல்லா காரியங்கள் நாம் விழுந்து போகும்படியாய், தீமையிலே அகப்படும்படியாய், கீழே தள்ளப்படும்படியாய் அவன் எத்தனைத்திருந்தாலும், இந்த காலைவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நீ விழுந்து போகும்படியா அல்ல, மறுபடியும் கர்த்தர் நீ உயர பறப்பதை, நீ கீழே விழுந்து போக வேண்டும் என்று சத்ரு கீழே இருந்து உன்னை உயரத்திலே பார்ப்பான். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள், இந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காலைவேளை அருமையான பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு கர்த்தரை பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த 7வது மாதத்திலே பிள்ளைகளை நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்குங்க. விழுந்து போகாதபடிக்கு, முடிந்தது, காரியம் இல்லை என்று சத்ருவானவன் நினைத்திருந்த போது கர்த்தர் மறுபடியுமாய் ஏசப்பா வாழ வயதின் கழுகை போல உயர பறந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, சத்ருவானவருடைய கண்களுக்கு முன்பாகவே உயர பறக்கும்படியாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை தருகிறேன். நன்றி. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து காரியத்தினால், வார்த்தையினால் உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்பியிருங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் உங்கள் பலனை கர்த்தர் வாழ வயதை போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு God bless you. Amen.